தயவு செய்து இந்த பதிவை தள்ளி விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெரிய அரசியல் ஞானம் இருக்கலாம், அரசியல் அனுபவம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது ஹீரோ வந்து தேர்தல் வாக்குறுதிகள் தான் மேனிஃபெஸ்டோ. அந்த வாக்குறுதிகளை நீங்களே வரிக்கு வரி படிக்காமல் வாக்களிக்க செல்ல வேண்டாம். ஒவ்வொரு கட்சியோட இணையதளத்துக்கு போயிட்டு அதிலிருந்து வந்து மேனிஃபெஸ்டோவை பதிவிறக்கி படிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. அதை இலகுவாக்குறதுக்கு நான் ஒரே ஒரு கூகுள் டிரைவ்ல நானே எல்லாத்தையும் பதிவிறக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லிங்க்ட்ரீ என்ற வெப்சைட் மூலமாவும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா பிடிஎஃப்பும் வரும். அதை நீங்க பதிவிறக்கம் செய்து நீங்களே படிங்கள். என்னை போல் ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ சொல்லுவதை நம்பாதீர்கள். நீங்களே வரிக்கு வரி படித்து பாருங்கள். டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வந்து 98 பேஜ், ஏடிஎம்கே வந்து 54 பேஜ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட்டேன். நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை வந்து 462 பக்கம். அதை நான் படிக்கல, அதை வாசிச்சேன். கவிதை போல திருப்பி திருப்பி வாசிச்சேன். நேற்று நைட் 1 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 4 மணிக்கு தான் என்னால முடிக்க முடிஞ்சது. தளபதி விஜய் டிவிக்கு அவர்களோட கட்சியோட வாக்குறுதிகள் வந்து இன்னும் பிடிஎஃப் ஃபார்மேட்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சியில போனேன்னு கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா நம்மளோட தகவல்களை தான் வந்து உள்ளிட சொல்லுது. ஆனா ஒன் இண்டியன் ஒரு வெப்சைட்ல அதோட ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கு. அந்த தொகுப்பு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். பிஜேபி அவங்களோட மேனிஃபெஸ்டோ எல்லாம் இல்ல. மேபி அவங்க அட்டாச்மெண்ட்ல இருக்கனால ஏடிஎம்கேயோட வாக்குறுதிகளே அவங்களுக்குன்னு எடுத்துக்கணுமோ தெரியல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வாக்குறுதிகளையும் படிச்சுட்டு கண்ண மூடி ஒரு தடவை நீங்க முதலமைச்சரா இருந்தா இதுல எந்த வாக்குறுதி வந்து தன்மானம் உள்ள தமிழர்களை உயர்த்தும், எந்த வாக்குறுதி பலமான இந்தியாவை உருவாக்கும், எந்த வாக்குறுதிகள் அடுத்த தலைமுறையை இயற்கையை உயிர்ப்பிக்கும் அப்படின்றது நீங்களே ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பார்த்துட்டு இந்த வாக்குறுதி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு அம்பேத்கர் ஐயாவும் காமராஜர் ஐயாவும் வாங்கி கொடுத்த கல்வின்ற செல்வம் வந்து நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது அரசியலமைப்பு சட்டத்தை நாமே படித்து தெரிந்து கொள்ளவும், தேர்தல் நேரங்கள் இந்த மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகளை இதை நாமே படித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்ம பிஹெச்டியா இருந்து ப்ரொஃபஸரா இருந்து ஒரு பயனும் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நம்ம வாக்கு போட்டோம். வாக்கு போட்டவங்க ஜெயிச்சாங்க. மக்களாகிய நம்ம தோத்தோம். அறிவார்ந்த தமிழ் சமூகமா நம்ம படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. அப்ப ஜெயிக்க போறது நீங்க. இன்ஸ்டாகிராம்ல பயோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா அந்த 2 லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் வந்து இந்த லிங்க்ஸை போட்டுறேன். இதுக்கு அடுத்த போஸ்டாவும் நான் அந்த QR கோட் மாதிரி கூட ஷேர் பண்றேன். நீங்க ஜஸ்ட் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கனாலே இதுல 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்களே டவுன்லோட் பண்ணி தயவு சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்களிப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த். நாளை சந்திப்போம்.